கடல் வளத்தை பாதுகாக்க ஆண்டுதோறும் கடைபிடிக்கப்படும் மீன்பிடி தடைக்காலம் புதுச்சேரியில் வரும் 15ஆம் தேதி முதல் தொடங்குகிறது. மத்திய அரசின் உத்தரவின்படி ஏப்ரல் 15 முதல் ஜூன் 14ஆம் தேதி வரை மொத்தம் 61 நாட்களுக்கு விசை படகுகள் மற்றும் இழுவை படகுகள் கடலுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியின் கனக செட்டிக்குளம் முதல் மூர்த்திக்குப்பம் வரையிலும், காரைக்காலில் மண்டபத்தூர் முதல் வாஞ்சூர் வரையிலும் உள்ள அனைத்து மீனவ கிராமங்களுக்கும் இந்த தடை பொருந்தும். ஆழ்கடலில் தங்கி மீன்பிடித்து வரும் படகுகள் அனைத்தும் நாளை ஏப்ரல் 14ஆம் தேதி நள்ளிரவு 12 மணிக்குள் கரை திரும்ப வேண்டும் என்று மீன்வளத்துறை அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது. விதிகளை மீறி கடலுக்குள் செல்லும் படகுகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. வணிக சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக புதுச்சேரியில் டீ விலை 20 ரூபாயாகவும் காஃபி விலை 30 ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது. மேற்காசிய போர் காரணமாக உலகம் முழுவதும் எரிபொருள் விநியோகம் சங்கிலி தடைப்பட்டுள்ளது. இதன் காரணமாக இந்தியாவில் வணிக சிலிண்டர் விநியோகம் தடைப்பட்டுள்ளது. இதனால் புதுச்சேரியில் பல சிறிய உணவகங்கள் மூடப்பட்ட நிலையில் திறந்திருக்கும் கடைகளிலும் உணவுப் பொருட்களின் விலை உயர்த்தப்பட்டிருக்கிறது. பெரிய ஹோட்டல்களில் குறிப்பிட்ட உணவுப் பொருட்கள் மட்டுமே கிடைக்கும் என்றும் தெரிவிக்கின்றனர். முதலிலேயே முழுமையாக ஆர்டர் கொடுக்க வேண்டும். கேஸ் அடிக்கடி உபயோகப்படுத்த முடியாது என்பதால் ஒரே கட்டமாக சமைத்து எடுத்து வருகிறோம் என்றும் தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் உணவுப் பொருட்களை தொடர்ந்து டீ காஃபி விலையும் உயர்த்தப் போவதாக டீ கடை உரிமையாளர்கள் அறிவித்துள்ளனர். 12, 15 ரூபாய் என்று விற்கப்பட்ட டீ 20 ரூபாயாகவும் 25 ரூபாயாக விற்கப்பட்ட காஃபி 30 ரூபாயாகவும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்த விலை உயர்வு நாளை முதல் அமலுக்கு வருகிறது. தமிழக சட்டப்பேரவை தேர்தலையொட்டி புதுச்சேரி காரைக்காலிலும் வருகின்ற 21ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை 3 நாட்களுக்கு மதுபான கடைகளை மூட கலால்துறை உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தல் கடந்த 9ஆம் தேதி நடைபெற்றது. இதையொட்டி கடந்த 7ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை புதுச்சேரி காரைக்காலில் மதுபான கடைகள் மூடப்பட்டிருந்தன. இந்நிலையில் தமிழக சட்டப்பேரவை தேர்தல் வருகின்ற 23ஆம் தேதி நடைபெறுகிறது. இதனையடுத்து துணைநிலை ஆளுநர் உத்தரவின்படி கலால்துறை துணை ஆணையர் மேத்யூ தாமஸ் பிறப்பித்துள்ள உத்தரவில் தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தல் வருகின்ற 23ஆம் தேதி நடைபெறவுள்ளது. புதுச்சேரி யூனியன் பிரதேசம் தமிழ்நாடு மாநிலத்துடன் எளிதில் ஊடுருவக்கூடிய எல்லைகளை பகிர்ந்து கொள்கிறது. அண்டை மாநிலமான தமிழ்நாட்டில் சட்டம் மற்றும் ஒழுங்கை பராமரித்தல் தேர்தல் இயந்திரத்திற்கு திறம்பட ஆதரவளிக்க வேண்டும். ஆகவே புதுச்சேரி கலால் விதிகள் அதிகாரங்களை பயன்படுத்தி புதுச்சேரியின் துணைநிலை ஆளுநர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் உள்ள சாராயம், கல்லு மற்றும் மதுபானம் வழங்கும் பார்கள் மற்றும் உணவகங்கள் உட்பட அனைத்து மதுபான கடைகளும் ஏப்ரல் 21ஆம் தேதி முதல் ஏப்ரல் 23ஆம் தேதி வரை மூட உத்தரவிட்டுள்ளார் என்றும் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் மத்திய பணியாளர் தேர்வாணையம் UPSC நடத்தும் ராணுவ பணி தேர்வுகளை 600க்கும் மேற்பட்டோர் ஆர்வமோடு எழுதினர். மத்திய பணியாளர் தேர்வாணையம் UPSC நடத்தும் தேசிய ராணுவ அகாடமி, NDA கடற்படை அகாடமி மற்றும் ஒருங்கிணைந்த ராணுவ சேவைகளுக்கான CDS தேர்வுகள் இன்று புதுச்சேரியில் உள்ள 3 முக்கிய மையங்களில் நடைபெற்றது. கருவாடிக்குப்பம் பாத்திமா மேல்நிலைப் பள்ளியில் ஒருங்கிணைந்த ராணுவ சேவைக்கான CDS தேர்வு 3 பிரிவுகளாக நடைபெற்றது. இதில் 140 தேர்வர்கள் பங்கேற்றனர். பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரியில் தேசிய ராணுவ அகாடமி மற்றும் கடற்படை அகாடமிக்கான தேர்வுகள் 2 பிரிவுகளாக நடைபெற்றது. இதில் 277 தேர்வர்கள் இடம்பெற்றனர். லாஸ்பேட்டை வள்ளலார் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் 195 தேர்வர்கள் தேர்வு எழுதினர். இந்த தேர்வுகளை மொத்தம் 612 பேர் எழுதினர். தேர்வு தொடங்குவதற்கு அரை மணி நேரத்திற்கு முன்பே மையங்களின் வாயில்கள் மூடப்பட்டன. பல்வேறு சோதனைகளுக்கு பிறகு தேர்வு எழுத வந்தவர்கள் அனுமதிக்கப்பட்டனர். தேர்வர்களுக்காக புதுச்சேரி புதிய பேருந்து நிலையத்தில் இலவசமாக சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டன. தமிழகத்தில் பனை விவசாயி மீது துப்பாக்கி சூடு நடத்திய காவல் ஆய்வாளர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி புதுச்சேரி நாம் தமிழர் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தென்காசி வட்டம் ஆலங்குளம் ஊரில் பனையேரி மணிகண்டன் என்பவரை கடந்த வாரம் தமிழக காவல்துறையை சார்ந்த ஆலங்குளம் துணை ஆய்வாளர் இசக்கி என்பவர் எந்த ஒரு ஆவணமும் இன்றி காரணமும் இன்றி பனை விவசாயி மணிகண்டன் என்பவரை சுட்டு பிடித்துக் கொண்டு சென்றது. தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நேரத்தில் பொதுமக்களை அச்சுறுத்துவது போல பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதை சாதி வன்மத்தோடு திட்டமிட்டு செய்த அந்த காவல்துறை அதிகாரியை நிரந்தர பணிநீக்கம் செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி புதுச்சேரி மாநிலம் நாம் தமிழர் கட்சி முதலியர்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் மரப்பாலம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது.
இதில் பாதிக்கப்பட்ட மணிகண்டனுக்கு அவருடைய குடும்பத்தாருக்கும் உடனடியாக நீதி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைத்து காவல்துறை அதிகாரியை கண்டித்தும் பிற்போக்குத்தனமான தமிழக அரசை கண்டித்தும் கண்டன முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநிலம் நாம் தமிழர் கட்சியினர் பெரும் திரளாக பங்கேற்று கண்டன முழக்கங்களை எழுப்பி தங்களுடைய கருத்தினை பதிவு செய்தனர். பாராளுமன்றத்தில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு வழங்கும் சட்ட முயற்சிக்க நடவடிக்கை எடுத்த பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு புதுச்சேரி பாஜக மகளிரணி நன்றி தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக கட்சியின் மகளிரணி மாநில தலைவி தாமரை செல்வி, பிரதமர் நரேந்திர மோடி பதவியேற்ற பின்னர் பெண்கள் முன்னேற்றத்திற்காக பல்வேறு நலத்திட்டங்களை அறிமுகப்படுத்தி அவற்றை வெற்றிகரமாக செயல்படுத்தி வருகிறார். பெண்கள் சம உரிமை பெற்று முன்னேற வேண்டும் என்ற நோக்கில் பல்வேறு சட்டங்களை கொண்டு வந்துள்ளவர். அதே நோக்கத்தின் தொடர்ச்சியாக பெண்களுக்கு 33% ஒதுக்கீடு வழங்கும் மசோதாவை வரவிருக்கும் பாராளுமன்ற கூட்டத்தொடரில் நிறைவேற்ற உறுதி கொண்டுள்ளார் என்றும் தெரிவித்தார். இந்த நிகழ்வில் துணைத் தலைவிகள் மீனா, மஞ்சு, சமூக ஊடக பிரிவு மாநில பொறுப்பாளர் சுகந்தினி, செயற்குழு உறுப்பினர்கள் மஞ்சுளா, வசந்தி, வேளாங்கண்ணி, சுஜாதா, மாநில செயலாளர்கள் விசாலாட்சி, மகாலட்சுமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் 6 பேரிடம் ரூபாய் 95,000 மோசடி நடைபெற்றது குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுவையில் 6 பேரிடம் ரூபாய் 95,000 மோசடி செய்யப்பட்டுள்ளது குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி பகுதியை சார்ந்த ஆண் நபரை டெலிகிராம் மூலமாக தொடர்பு கொண்ட மர்ம நபர் பங்குச்சந்தையில் முதலீடு செய்தால் அதிக லாபம் பெறலாம் என்று கூறியுள்ளார். மேலும் அந்த நபரை அவரது குரூப்பில் இணைத்து எவ்வாறு பங்கு சந்தையில் முதலீடு செய்ய வேண்டும் என்பது குறித்து அறிவுரைகள் கூறியுள்ளார். இதனின்றி மேற்கூறிய நபரும் பல்வேறு தவணைகளில் ரூபாய் 50,000 முதலீடு செய்துள்ளார். அதில் கிடைத்த லாபத்தை மேற்கூறிய நபரால் எடுக்க முடியவில்லை. அதன் பிறகே அவர் மோசடிக்காரர்களால் ஏமாற்றப்பட்டதும் தெரியவந்தது. மேலும் திருக்குனூரை சார்ந்த ஆண் நபரை மர்ம நபர் ஒருவர் தொடர்பு கொண்டு வங்கி அதிகாரி பேசுவதாகவும் கூறியுள்ளார். மேலும் அவர் குறைந்த வட்டியில் லோன் தருவதாக தெரிவித்துள்ளார். இது நம்பி மேற்கூறிய நபரும் லோனுக்கு விண்ணப்பித்து செயலாக்க கட்டணமாக ரூபாய் 35,000 அனுப்பி மோசடி கும்பலிடம் ஏமாந்துள்ளார். தொடர்ந்து ரெட்டிகார்பாளையத்தை சேர்ந்த ஆண் நபர் ரூபாய் 3,000, லாஸ்பேட்டையை சார்ந்த ஆண் நபர் ரூபாய் 3,000, ரெட்டியார்பாளையத்தை சார்ந்த ஆண் நபர் ரூபாய் 1,850, அரியூரை சார்ந்த ஆண் நபர் ரூபாய் 4,000 என மோசடி கும்பலிடம் ஏமாந்துள்ளனர். மேற்கூறிய நபர்கள் மொத்தமாக ரூபாய் 95,000 மோசடி கும்பலிடம் இழந்திருக்கிறார்கள். தொடர்ந்து பாதிக்கப்பட்டவர்கள் தனித்தனியாக புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இதன் அடிப்படையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் பழைய நாணயங்களுக்கு பணம் கொடுப்பதாக கூறி முதலியர்பட்டை நபரிடம் ரூபாய் 25,000 மோசடி செய்யப்பட்டது குறித்து போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். முதலியர்பட்டையை சார்ந்தவர் ஃபேஸ்புக் பக்கத்தில் பழைய நாணயங்கள் அல்லது ரூபாய் நோட்டுகள் இருந்தால் அதிக விலை கொடுத்து வாங்கிக் கொள்வது தொடர்பான விளம்பரத்தை பார்த்துள்ளார். இதிலிருந்து தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு பேசிய போது எதிர்முனையில் பேசியவர் உங்களிடம் என்ன உள்ளது என்று கேட்டுள்ளார். அதற்கு பழங்கால 5 ரூபாய் நோட்டு இருப்பதாக தெரிவித்துள்ளார். அதற்கு அந்த நோட்டை போட்டோ எடுத்து அனுப்புமாறும் அது பழைய நோட்டுதானா என்பது பார்த்து உறுதி செய்து கொள்வதாக தெரிவித்துள்ளார். அடுத்த 1 மணி நேரத்தில் எதிர்த்தரப்பினர் இது பழங்கால நோட்டுதான், இதை நாங்கள் ரூபாய் 14 லட்சத்திற்கு எடுத்துக் கொள்கிறோம் என்று கூறி அதற்கு உங்கள் வங்கிக் கணக்கிலிருந்து முதலில் GST செலுத்த வேண்டும் என்றும் கூறியுள்ளனர். இதை நம்பி 25,500 ரூபாய் அனுப்பியுள்ளார். அதன் பின் எதிர்முனையில் இருந்து எந்த தகவலும் வரவில்லை. அதன் பிறகே சைபர் மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்ததும் தெரியவந்தது. அதேபோல மூலகுளத்தை சார்ந்தவர் போலி ஆன்லைன் ட்ரேடிங்கில் 20,436 முதலீடு செய்து ஏமாந்துள்ளார். ரெட்டியார்பாளையத்தை சார்ந்தவர் ரூபாய் 11,250 என மொத்தம் 3 பேர் சைபர் மோசடி கும்பலிடம் ரூபாய் 57,186 இழந்திருக்கிறார்கள். இதுகுறித்த புகார்களின் அடிப்படையில் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி காரைக்கால் மற்றும் தமிழக பகுதியை சார்ந்த 12 மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்து விசைப்படகுகளை பறிமுதல் செய்தது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த கிளிஞ்சல்மேடு மீனவ கிராமத்தை சார்ந்த வீரவேல் என்பவருக்கு சொந்தமான விசைப்படகில் காரைக்கால் மற்றும் தமிழக பகுதியை சார்ந்த 12 மீனவர்கள் கடந்த 9ஆம் தேதி காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்க சென்றுள்ளனர். இந்நிலையில் கோடியக்கரை தென்கிழக்கே இந்திய எல்லை பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த மீனவர்களை யாழ்ப்பாணம் காரைநகர் பகுதியில் எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினர் 12 மீனவர்களை கைது செய்து அவர்களது விசைப்படகையும் பறிமுதல் செய்தனர்.
இந்நிலையில் கைது செய்யப்பட்ட மீனவர்களை உடனடியாக விடுவிக்க கோரி அவர்களது உறவினர்கள் அரசிற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். மீனவர்களின் வாழ்வாதாரமே மீன்பிடி தொழில்தான். இதையும் இலங்கை அரசு முடக்கினால் நாங்கள் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்றும் இலங்கை கடற்படையினால் கைது செய்யப்பட்ட எங்களது பிள்ளைகளையும் விசைப்படகையும் மீட்டுக் கொடுக்குமாறு மீனவ பெண்கள் கண்ணீர் மல்க மத்திய அரசு மற்றும் மாநில அரசிற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். காரைக்கால் மீனவர்கள் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படை கைது செய்த சம்பவம் மீனவர்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தங்கம் விலை வார இறுதி நாளான நேற்று பவுனுக்கு ரூபாய் 200 குறைந்தது. தங்கம் விலை கடந்த ஒரு மாதமாக நாளுக்கு நாள் ஏறுவதும் மறுநாள் இறங்குவதுமான நிலையில் இருந்து வருகிறது. அந்த வகையில் நேற்று முன்தினம் தங்கம் விலை உயர்ந்தது. அதாவது கிராமிற்கு ரூபாய் 125 உயர்ந்தது. ஒரு கிராம் ரூபாய் 14,125 பவுனிற்கு ரூபாய் 1000 உயர்ந்து ஒரு பவுன் ரூபாய் 1,13,000 விற்பனையானது. வெள்ளி விலையை பொறுத்தவரையில் கிலோவிற்கு ரூபாய் 5,000 உயர்ந்தது. பார் வெள்ளி ரூபாய் 2.65 லட்சத்திற்கு விற்பனையானது. இந்நிலையில் வாரத்தின் இறுதி நாளான நேற்று தங்க விலை சற்று குறைந்தது. அதாவது கிராமிற்கு ரூபாய் 25 குறைந்தது. ஒரு கிராம் ரூபாய் 14,100 பவுனிற்கு 200 குறைந்து ஒரு பவுன் ரூபாய் 1,12,800 விற்பனையானது. வெள்ளி விலையில் நேற்று எந்த மாற்றமும் ஏற்படவில்லை. ஒரு கிராம் வெள்ளி ரூபாய் 265 பார் வெள்ளி ரூபாய் 2.65 லட்சத்திற்கும் விற்பனையானது. இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் தங்கம் மார்க்கெட்டிற்கு விடுமுறையாகும். இதனால் நேற்றைய விலையிலேயே இன்றும் தங்கம் விற்பனையாகும். நாளை திங்கட்கிழமை மார்க்கெட் தொடங்கிய பின்னரே தங்கம் விலையில் என்ன மாற்றம் ஏற்பட போகிறது என்பதும் தெரியவரும். ஹோமியோபதி மருத்துவ முறையை உருவாக்கிய ஜெர்மன் மருத்துவர் டாக்டர் கிறிஸ்டியன் ஃபிரெடரிக் சாமுவேல் ஹனிமேன் பிறந்தநாளை நினைவுகூரும் வகையில் உலக ஹோமியோபதி தினம் கொண்டாடப்பட்டது. ஹோமியோபதி மருத்துவத்தின் தந்தை டாக்டர் சாமுவேல் ஹனிமேன் அவர்களின் 271வது பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி அரசு ஆயுஷ் இயக்குநரகம் ஹோமியோபதி பிரிவு சுகாதார மற்றும் நல்வாழ்வு மையம் சார்பில் கோரிமேடு அரசு சுகாதார மற்றும் நல்வாழ்வு மையத்தில் ஹோமியோபதி மருத்துவம் பற்றிய விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு தலைமை மருத்துவ அதிகாரி டாக்டர் சித்ரா தலைமையில் ஹோமியோபதி சிறப்பு மருத்துவர் டாக்டர் முத்துலட்சுமி ஹோமியோபதி மருத்துவத்தின் டாக்டர் சாமுவேல் ஹனிமேன் வரலாறு குறித்து மக்களுக்கு எடுத்துரைத்தார். முன்னதாக ஹோமியோபதி மருத்துவத்தின் தந்தை டாக்டர் சாமுவேல் ஹனிமேன் திருவுருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். மருத்துவர்கள் ஹோமியோபதி மருத்துவத்தின் தன்மை குறித்து பொதுமக்களுக்கு எடுத்துரைத்தனர். இதனையடுத்து ஹோமியோபதி மருத்துவம் குறித்த கையேடு பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மருத்துவமனை செவிலியர்கள், ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டு பயனடைந்தனர். அண்ணல் அம்பேத்கர் பிறந்தநாளை முன்னிட்டு நாளை புறநோயாளிகள் பிரிவு இயங்காது என்று புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து ஜிப்மர் மக்கள் தொடர்பு அதிகாரி டாக்டர் சிவகுமார் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மத்திய அரசு விடுமுறை தினமான செவ்வாய்க்கிழமை ஏப்ரல் 14 அம்பேத்கர் பிறந்தநாளை முன்னிட்டு ஜிப்மர் மருத்துவமனையின் புறநோயாளிகள் பிரிவு இயங்காது. எனவே செவ்வாய்க்கிழமை வெளிப்புற சிகிச்சை பிரிவிற்கு நோயாளிகள் வருவதை தவிர்க்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். எனினும் அவசர சிகிச்சை பிரிவு சேவைகள் அனைத்தும் வழக்கம் போல இயங்கும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி அடுத்து ஆரோவில் ஆதிசக்தி கலாச்சார மையத்தில் வரும் ஏப்ரல் 12ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை கலாச்சார கலை விழா நடைபெறவுள்ளது. புதுச்சேரி ஆரோவில் ஆதிசக்தி கலாச்சார மையத்தில் வரும் ஏப்ரல் 12ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை நாடகம், இசை நிகழ்வு அடங்கிய கலை விழா நடைபெறுகிறது. ஆரோவில் ஆதிசக்தி கலாச்சார மையத்தை நிறுவிய வீணாபாணி நினைவாக ஆண்டுதோறும் கலை விழா நடைபெறுகிறது. இந்த ஆண்டு தொடங்க உள்ள கலாச்சார மைய போஸ்டரை ஆதிசக்தியின் கலை இயக்குனர் வினய்குமார் மற்றும் கலைஞர்கள், பயிற்சி கலைஞர்கள் வெளியிட்டனர். இதுகுறித்து ஆதிசக்தியின் கலை இயக்குனர் வினய்குமார் செய்தியாளர்களிடம் கூறுகையில், வீணாபாணி பிறந்தநாளையொட்டி அவரது நினைவாக நாடகம், இசை, கலை நிகழ்வுகள் 9 நாட்களுக்கு நடைபெறுகிறது. வரும் 12ஆம் தேதி இரவு 7:30 மணிக்கு விழா தொடங்குகிறது. முதல் நாளில் ஜவுமிக் தத்தா கலைஞரின் மோனோ ரேகா இசை நிகழ்வு நடைபெறுகிறது. தொடர்ந்து 13ஆம் தேதி இரவு 7:30 மணிக்கு சேஜ் ஃபார் தி ஏஜஸ் ஆல்பம் வெளியீட்டாளரின் ஆர் எவல்யூஷன் என்ற இசை நிகழ்வும் 14ஆம் தேதி இரவு 7:30 மணிக்கு பிரீத்தி அதேரியா எழுதிய ரப்பர் கேர்ள் என்ற நடன அரங்கமும் நடைபெற உள்ளது. அதேபோல 20ஆம் தேதி வரை பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளதாக தெரிவித்தார். காரைக்காலில் பழைய கட்டிடம் இடிந்து விழுந்ததில்
சாலையில் நடந்து சென்ற பெண் உடல் நசுங்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. காரைக்கால் மாவட்டத்தில் புகழ்பெற்ற பாரதியார் சாலையில் உள்ள பழமையான கட்டிடம் ஒன்று கடந்த ஒரு மாதமாக பராமரிப்பு வேலை காரணமாக அதிலிருந்து மதுபான கடை மாற்றப்பட்டு அந்த கட்டிடத்தை இடித்து அகற்றும் பணிகள் நடைபெற்று வந்தது. இந்நிலையில் இன்று மதியம் 12 மணியளவில் அந்த கட்டிடம் திடீரென பலத்த சத்தத்துடன் இடிந்து பாரதியார் சாலையில் விழுந்தது. இதில் சாலையோரம் நடந்து சென்ற பெண் ஒருவர் உடல் நசுங்கி பரிதாபமாக உயிரிழந்தார். தகவல் அறிந்த காவல்துறையினர், தீயணைப்புத் துறையினர் மீட்டனர் பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். கட்டிட இடர்பாடுகளில் சிக்கி உள்ளனரா என்று தீயணைப்புத் துறையினர் ஜேசிபி வாகனத்தின் உதவியோடு மீட்பு பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் நடந்த மக்கள் மன்ற நிகழ்ச்சியில் 118 மனுக்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அரியங்குப்பம் காவல் நிலையத்தில் நடந்த மக்கள் மன்றத்தில் டிஐஜி சத்யசுந்தரம் பங்கேற்று பொதுமக்கள் கொடுத்த புகார் மனுக்கள் மீது விசாரணை நடத்தினார். எஸ்பி ஜிந்தா கோதண்டராமன், இன்ஸ்பெக்டர் சத்யநாராயணன், சப் இன்ஸ்பெக்டர்கள் கலந்து கொண்டனர். அதேபோல சேதராப்பட்டு காவல் நிலையத்தில் சீனியர் எஸ்பி கலைவாணன், எஸ்பி வம்சதரெட்டி, சைபர் கிரைம் போலீஸ் ஸ்டேஷனில் சீனியர் எஸ்பி ராகவ், பெரியகடை காவல் நிலையத்தில் ஸ்ருதி கலந்து கொண்டு பொதுமக்களின் புகார்களை பெற்று நடவடிக்கை எடுத்தனர். புதுச்சேரி போக்குவரத்து காவல் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதியில் எஸ்பி ரச்சனா சிங், தெற்கு மேற்கு பகுதியில் நடந்த மக்கள் மன்றத்தில் எஸ்பி பக்தபக்ஷலம் கலந்து கொண்டு போக்குவரத்து சம்பந்தமான குறைகளை கேட்டறிந்தனர். மக்கள் மன்றத்தில் 17 பெண்கள் உட்பட 162 பொதுமக்கள் கலந்து கொண்டனர். 35 புகார் மனுக்கள் பெறப்பட்டு அதில் 18 மனுக்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டது. புதுச்சேரி சபரி வித்யேஸ்வரம் பள்ளியில் 22வது ஆண்டு விழா மற்றும் வழியனுப்பு விழா உற்சாகமான கொண்டாட்டத்துடன் நடைபெற்றது. புதுச்சேரி ECRயில் அமைந்துள்ள சபரி வித்யேஸ்வரம் பள்ளியில் 22வது ஆண்டு விழா மற்றும் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான வழியனுப்பு விழா கடந்த ஏப்ரல் 4ஆம் தேதி அன்று மிக சிறப்பாக நடைபெற்றது. பள்ளியின் தலைமை ஆசிரியர் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் மாணவர்களின் திறமைகளை ஊக்குவிக்கும் விதமாக பல்வேறு நிகழ்ச்சிகள் ஒருங்கிணைக்கப்பட்டன. விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக பள்ளியின் மேலாண் குழு தலைவர், ஊர் முக்கியஸ்தர்கள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். விழாவில் உரையாற்றிய ஆசிரியர்கள் மற்றும் விருந்தினர்கள் மாணவர்களின் கல்வி வளர்ச்சி, ஒழுக்கம் மற்றும் எதிர்கால இலக்குகள் குறித்து ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளை வழங்கினர். கடந்த கல்வியாண்டில் கல்வி மற்றும் விளையாட்டுத் துறைகளில் சிறந்து விளங்கிய மாணவர்களுக்கு பாராட்டுகளும் பதக்கங்களும் வழங்கப்பட்டன. விழாவின் ஒரு பகுதியாக மாணவர்களின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. பாரம்பரிய கலைகளான பரதநாட்டியம், கரகாட்டம் மற்றும் யோகா போன்ற நிகழ்ச்சிகள் பார்வையாளர்களை பெரிதும் கவர்ந்தன. தற்கால இசைக்கேற்ப மாணவர்கள் ஆடிய குழுநடங்கள் விழாவிற்கு மேலும் உற்சாகம் சேர்த்தன. இந்த பள்ளியிலிருந்து மேல்நிலை படிப்பிற்கு செல்வோருக்கும் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் ஆசிரியர்கள் இனிப்புகள் வழங்கி அவர்களின் மேலான எதிர்காலத்திற்காக வாழ்த்துக்களை தெரிவித்தனர். நிகழ்ச்சி நிறைவாக பள்ளியின் மாணவர்களின் கல்வி சூழலை மேம்படுத்தவும் ஒருமைப்பாட்டை வளர்க்கவும் இந்த விழா ஒரு முக்கிய மைல்கல்லாக அமைந்தது. இவ்வாறாக பெற்றோர்கள் நெகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர். புதுச்சேரி ஸ்ரீ வாசவி கன்னிகா பரமேஸ்வரி தேவஸ்தானத்தில் நடைபெற்ற சீதாராமன் திருக்கல்யாண வைபவத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி காமாட்சியம்மன் கோவில் வீதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ வாசவி கன்னிகா பரமேஸ்வரி தேவஸ்தானத்தில் ஸ்ரீ ராம நவமி, சீதாராமர் திருக்கல்யாணம் மற்றும் ராமர் பட்டாபிஷேகம் விழா நடைபெற்று வருகிறது. விழாவையொட்டி கடந்த 10 நாட்களாக ஸ்ரீராம நவமி உற்சவம் மிக விமர்சையாக நடைபெற்று வந்தது. விழாவின் முக்கிய நிகழ்வான திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. இதில் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்திக்கும் ஸ்ரீ சீதா என்கின்ற ஜானகிக்கும் சீரும் சிறப்போடும் ஸ்ரீ சீதாராமர் திருக்கல்யாணம் மிக விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக பக்தர்கள் சீர்வரிசை தட்டுகளுடன் ஊர்வலம் வந்தனர். தொடர்ந்து நடைபெற்ற திருக்கல்யாண உற்சவத்தில் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். பின்னர் சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. பின்னர் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் திருக்கல்யாண மாங்கல்யாரணம் மற்றும் பிரசாதமும் வழங்கப்பட்டது. வானூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ராவுத்தான்குப்பம் பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அதிமுக வேட்பாளர் முருகனுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ராவுத்தான்குப்பம் பகுதியில் அதிமுக வேட்பாளராக முருகன் போட்டியிடுகிறார். வானூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட வேட்பாளர் முருகன் நேற்று ராவுத்தான்குப்பம் பகுதியில் வாக்கு சேகரித்தார். அப்போது வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட முருகனுக்கு வானூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ராவுத்தான்குப்பம் பகுதியில் அதிமுக நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் ஒன்றிணைந்து ஒன்றிய செயலாளர் சதீஷ்குமார் முன்னிலையில்
வேட்பாளர் முருகனுக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கும் விதமாக ஆளுயர மாலை அணிவித்து பூச்செண்டு வழங்கி ஜேசிபி இயந்திரம் மூலமாக ரோஜா பூக்களால் மலர்கள் தூவி உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மேலும் வாக்கு சேகரிப்பினை தொடங்கிய போது அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டு ஆரத்தி எடுத்து மலர் தூவி வெற்றி திலகமிட்டு உற்சாக வரவேற்பு அளித்தனர். இந்த நிகழ்ச்சியில் பாஜக கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம், தமிழ் மாநில காங்கிரஸ், இந்திய ஜனநாயக கட்சி மற்றும் புரட்சி பாரதம் உட்பட பல்வேறு கூட்டணி கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு உற்சாக வரவேற்பு அளித்தனர்.